ஹாய் ஹலோ கேஸ், வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர். இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பீச். அது எப்படிப்பட்ட பீச் சொன்னால் வந்துட்டு பீச்சின் நடுவில் ஒரு வழி ஒன்று போகும், தீவு போகிற மாதிரி. ரெண்டு சைடு அலை வந்து மூடுற மாதிரி இடம் ஒன்று. அதுக்கு வந்துட்டு ப்ளூ பீச் ஐலண்ட் சொல்லுவாங்க. அது எங்கே இருக்கிற வந்து கிட்டத்தட்ட திக்வெல்ல, அதாவது மாத்திரை டிஸ்ட்ரிக்டில் திக்வெல்லன் ஏரியா, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம். நாங்கள் வானத்தில் வந்ததால் பார்க்கிங் அங்கே போட்டிருக்கோம். பார்க்கிங் போட்டுட்டு ஸோ நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். கிட்ட தூரத்தை பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் வாகனம் பார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் உள்ளே தான் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்களும் குளிக்கலாமா இல்லைன்னு தெரியலை, ஆனாலும் குளிப்போ அந்த ஐடியாலாம் நாங்கள் போயிட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே அது ட்ரோன் வீக்கெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நம்ம ட்ரோன் வீடியோ எடுக்கத்தான் ஐடியா வந்துட்டுருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சில பார்க்கிங் வரக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு பன்சல் இறக்கி, அந்த பன்சலை பக்கத்தாலேயே ஒரு ரோட் ஒன்று போகுது. அந்த ரோட்டில் தான் நம்ம போக வேண்டி வரும். இப்போ குளிக்கிற ஐடியா நாங்கள் வாரோம். என்னென்ன வந்துட்டு கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தேன், குளிக்கலாமான்னு பார்க்கிங் கிடைக்கல. இப்போ TETGBயில் போட்டு பார்த்தோம், குளிக்கலாம் சேஃப்டியாக இடம்னா சென்னிச்சு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே ட்ரோன் வீக்கெலாம் வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறது. எப்படி இங்கே பார்த்துட்டு இது நான் ஃபுல் டூரிஸ்ட் தான். இன்னைக்கு நம்ம லோக்கல் சுற்றுலையும் காணல. Yes, we have done that. They will charge for the 100 rupees for when you are going to bath. Okay. So you can go 100 rupees one person. Yeah, one person. Okay. குளிச்சு போடு நார்மல் மேலே குளிக்கிறது எங்க ஒன்று சேஃப்டி எனக்கு இல்லை. இல்ல பரவாயில்ல பரவாயில்ல குளிக்கிறது சின்னாக்கில் மாதிரி ஆகிட்டான். அப்படி கல்முனி ஓ கல்முனி இதெல்லாம் गाली दे ए මේක බලන්න ओ Blue beach එක. blue beach. ඉස්සෙල්ලා අපි ගෝල්ඩ් ගියා පස්සේ මෙහෙමයි මේක බලන්න නම් මම අහන්න කියන්නේ එහෙම හොඳම සාමාන්‍ය මෙහෙම ගිහම වතුර පයින් යන්න එපා ඕනෙම දැනකට ගිහින් ඉන්නේ කාගෙන් හරි අහන්න අහලා වතුර පයින් මොකද මේ ඔය ඉන්න ඉකිරි අන්තිමේදී ඉකිරි කකුල එනගෙන තමයි එන්නේ ගොඩක් කට්ටිය අහන්නේ නැහැ ආපු ගමන් ඩිබිඩි ගාලා අර ගංගවල් දොළවල් ගිහලා පායිනවා දැන් එකම ඉකිරි ටික අකුල් You know that there is something in the like a fish or sea agent, because when it will be going to with the inside, it will be definitely it is a hurt for us and the blood will come out. That's why it's mentioned. So when you go out, just check up and go the safely, and you can enjoy with the whole the day. His shop is there. Whatever you needed, you can take from there. Okay, thanks. Okay, he's the one who knows. Okay. மாத்திட்டா இதான் வந்து ப்ளூ பீச் ஐலண்ட் சொன்னாங்க. வந்துட்டு அட்டை மாதிரி ஒன்று இருக்காமல் அது வந்து காலைல கொடுத்தும் அதை மட்டும் பார்த்து கவனமாக குளிங்க சொன்னாங்க. ஃபுல் டூரிஸ்ட் பீச் நீங்கள் வழங்க மாதிரி அதால் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் நிற்காங்க. நம்ம வந்து பார்க்குறது மெயினாக அந்த குளிக்காட்டி போது இந்த வியூவை பார்க்குறது நம்ம வந்து ஸோ அதை தான் பார்த்து குளிக்கும். ரெண்டு சைடும் கடல் அளவு வருது, நடுத்தால் நம்ம போயிட்டு இருக்கோம். இது மட்டும் ஸ்ரீலங்கா வரும் இல்லை. சரி மேலுக்கு ஒரு நம்ம தீவு மாதிரி உண்டு அப்பெல்லாம் பார்த்துக்கு வரும் பார்த்து போட்டு
அல்ல போய் கடைசியில் போய் சரியா நான் வந்துட்டு இந்த ஃபோட்டோஸ் பார்த்தது நல்லா இருந்துச்சு இந்த இடம். ஸோ பார்ப்போம் போட்டு வந்து வரது முன்ன பின்ன வந்து இருந்தால் தெரியும் குளிக்கலாமா இல்லைன்னு சொல்லி குளிக்கலுமா குளிக்கிற பிரச்சனை ஒன்று இல்லையா அந்த சிலையம்ல ஒரு முள்ளு மாதிரி குத்துற மாதிரி ஒன்றிக்குவான் அது குத்து ரத்தம் வரும் அதான் பார்த்து பிரச்சனை அது மாதிரி பார்த்து கவனமாக குளிங்க வச்சுருந்தேன். ஒரு தீவு கடலுக்குள்ள தீவுக்குள்ள போறோம்மா அப்படித்தான் இதுதான் இதுக்குரிய தீவு வருது. இந்த இடத்துல கேம்பிங் அடிப்பான் கேம்பிங் அடிச்சு நைட் ஸ்டே பண்ணிடு நைட்டு கேம்பிங் ஸ்டே பண்ணுற மாதிரி காட்டுக்குள்ள போகிற மாதிரி தான் இருக்குண்ணா. இந்த ஏரியா வந்து கேம்பிங் அடிக்கிறதுக்கு இடம்னு நினைக்கிறேன். நான் நிறைய ஃபோட்டோஸ் பார்த்துக்கேன். கேம்பிங் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வியூ உண்டு தான் இது. நம்ம கேம்பிங் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன சும்மா அதுக்கேற்ற மாதிரி இடம் தான் இருக்கு. நான் ஃபுல்லாக கேம்ப் ஃபயர் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. ஆனால் என்ன ஒரு எம்ப்ராஸ்மெண்ட் மூவ்மெண்ட் வந்துட்டு இது நான் வந்து ஃபேமிலியை கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த பீச் எப்படி இருக்குன்னு சரி தெரியல. அதெல்லாம் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்த அப்புறம் பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் டூரிஸ்ட். ஸோ அவங்க குடிக்கிற செட்டப் ஃபேமிலியாக கூட்டிட்டு வர்றதுக்கு இதில் சேஃப் இல்லை, அதாவது இதில் நல்லம் இல்லை. ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரணும் சட்டை அப்படி இடம் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா குளிக்க இயலும். ஃபேமிலியோட வரத்தை கொஞ்சம் தவிர்த்து கொள்ள நல்லம். இதுக்கு எனக்கும் தெரியும். நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்தேன். நான் பார்க்க எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையில் ட்ரோன் ஓட்டும் ஒரு லெவலில் இருந்தது சட்டப்படி வியூ. ஸோ அதில் வியூவில் ஒன்று இருக்குது. நம்ம கேம்பி அடித்து நிற்கிற இடம் வந்துட்டு சரி அங்கால பக்கம் இருக்கு. ஸோ அதுக்கு நான் கூட்டி காட்டுறேன். அங்கே வந்து நான் வந்துட்டு பார்த்தீங்கன் அது காசி கடை தான் நிற்கணும் தெரியலை. ஃபேஸ்புக்கில் ப்ளூ பீச் ஐலாண்டு சொல்லி அடிச்சிங்களா வந்து அந்த கேம்பிங் செட் வரும். இது இதால் தான் அந்த மக்களுக்கு அந்த எப்படி நடனம் வந்து தனி தென்னை மரத்துக்குள்ளே இப்போ தனி வெள்ளை கலர் மண்ணில் இருக்கும். அதில் கேம்பிங் அடித்து நிற்கிற மாதிரி சட்டப்படி இடம் மாதிரி. மேலே ஒரு பீச் சைடில் வந்துட்டு கேம்பிங் அடிக்க ஓவர் லெவல் பிளேஸ் ஒன்று தான் அது. ஸோ நமக்கு அதுக்கு அமைக்கல. அந்த ஐடியா வரல வந்து தான் உண்மையிலே ஓவர் லெவல் பிளேஸ் அது. தான் வழின்னு நினைக்கேன். இப்படிலாம் செட் பண்ணி வச்சுக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு வியூ. இது வந்து அந்த கேம்பிங் உரிய ஸ்பாட் தான் இது. இங்கே தான் வந்து எல்லாரும் கேம்பிங் அடிக்க வருவாங்க கூடுதலாக. வேற லெவல் வியூவே சட்டப்படி இருக்கு. ப்ளூ கலர் பீச் தனி இங்கே ஃபுல் கலரில் ஃபுல்லாக அடித்த மாதிரி
இல்லை கிளம்பன் இல்லை ட்ரோனுக்கு அந்த மாதிரி இதில் தனி ட்ரோன் வீணை எடுத்து போகிறேன் பாருங்க எப்படி இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் கேம்பிங் அடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கேம்ப் ஃபயர் செட்டப்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி கேம்ப் எல்லாம் வந்துட்டு எப்படி எப்படி வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. எல்லாம் நீங்கள் கவரில் டென்னில் எடுத்து கட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி. இது வந்துட்டு நீங்கள் பே பண்ணாமல் வர ஏலான்னு நினைக்கிறேன். இதுக்கு பே பண்ணி தான் வரணும்னு நினைக்கிறேன். இது என் அப்படி தான் நான் நிறைய இடம்லாம் பார்த்தேன். ஸோ இதுக்கு நான் வெளியே போயிட்டு எப்படி இருக்குன்னு நான் கேட்டு சொல்கிறேன். இந்த பாருங்க கல்லெல்லாம் எப்படி இருக்குது, பெரிய பெரிய ப்ளோக்கெல்லாம் முண்டுக்கெல்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னானே சட்டப்படி இந்த விரிவை காற்றும் அதுக்கேற்ற மாதிரி தான் அடிக்கு. நம்ம இவ்வளோ காலமும் வந்து அடிச்சு நான் இவ்வளோ அடித்த கேமிக்கலாம் வந்துட்டு மலையில் அடிச்சிருக்கேன். மிச்ச நாள் ஆசை உண்டு ஒரு நாளைக்காவது இந்த பீச் ஓரத்தில் அடிக்கணும். இது அதில் இது பெஸ்ட்டு பிளேஸ். பெரிய ஹைக்கிங் விஷயம்லாம் பேச ஒன்றுமே இல்லை, சில நார்மலாக தான் போகிறது. என்ன ஒரு இன்னொரு ஐலண்டுக்குள்ளே போகிற மாதிரியே எனக்கு உங்களுக்கு ஃபீலிங் ஒரு ஒன்றுமே இல்லை. அப்படி தான் இருக்கு போய் பார்க்கறதுக்கு. அதுவும் இந்த புல்லெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. 2 சைடு மரம் வந்து ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி இருக்கு. இந்த ஸ்கேப்பிங்ல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சட்டப்படி. இன்னைக்கு கடல் கொஞ்சம் ஓவர் மாதிரி இருக்கு. அது கடல் நோமான டைம்ல வந்தா இன்னும் படியில இருக்கு பார்க்கறதுக்கு. பார்த்தவன் கடல் எப்போ எந்த அளவு ஓவர் ஆகின்னு சொல்லி காத்து அள்ளி எறி தண்ணி இல்லாது. இந்த எப்படி டைம்ல வந்து குளிக்கிறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். இந்த டைம்ல குளிக்க தவிர சொல்ற நல்ல
எல்லாம் குளிக்கலாம். நம்மளை வந்து பார்த்தாங்க குளிக்கானகள். நாங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிறோம். இந்த இடம் எப்படின்னு இப்போ தெரியணும். குளிக்காட்டு பொருவாயில் இதை பார்த்து ஆணுங்க இதெல்லாம் வந்திருக்கோம். பார்ப்பேன் எப்படி இருக்கீங்க. ஸோ இது மேலுக்கு இந்த தீவை பார்த்து முடிச்சிட்டோம். ஐலாண்டு ப்ளூ பீச் ஐலாண்டை பார்த்துட்டோம். ப்ளூ பீச்சை பார்ப்போம். ஒரு ஆசை எப்படின்னா வந்துட்டு 2 கடல் அலையும் வந்து முட்டிட்டு போவோமே, அந்த டைமில் வீடு எடுக்கணும். வேறு லெவலில் இருக்கு. சரி, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் இப்போ எப்படி இருந்துச்சு. நான் அந்த ப்ளூ பீச் ஓகே கைஸ், இவ்வளவுதான். உண்மையிலே சட்டப்படி யாருக்கு சட்டப்படி தெரியுமா? ஒரு ட்ரோன் எடுத்து வந்தீங்கன்னா வேற லெவல் வியூ பார்க்கல. உண்மையிலே எடுத்தேன். உண்மையிலே சட்டப்படி இருந்தது. சா, என்ன ஒரே கவலை குளிக்க கிடைக்கல. ஸோ அதை விட இன்னைக்கு ட்ரோன் வியூ முக்கியமாக இருந்துச்சு. அதுதான் வந்திருக்கேன். இது என்ன விஷயம்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு கேமிங் அடிக்க இயலும். ஆனால் வந்துட்டு இதுக்கு பேமெண்ட் பண்ணணுமா? அதாவது அதை பற்றி கேட்கணும். திருப்பி வந்தேன் நான். பேமெண்ட் செட்டப் என்னென்னு சொன்னால் வந்துட்டு ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறோம். அதாவது ஒரு ஆளுக்கு நம்ம ஒரு 10 பேர் வரண்டா அது 10,000 வரும். ஒரு ஆளுக்கு 1000 ரூபாயும். அதே மாதிரி கேம்பிங் ஒன்றுக்கும் ஒரு டென்ட் தருவாங்க. 4 பேர் நிற்கிற மாதிரி டென்ட் ஒன்றுக்கும் 1000 ரூபா. ஸோ 4 பேர் வந்தீங்க சொன்னால் கேம்பிங் சேர்த்து தங்கிறது மொத்தம் 5000 ரூபாய் காஸ்ட் ஆகும். உண்மையிலே ஒரு தரமாக வந்து கேள்வி கிடைக்கணும். இடம் தான் வேறு இல்லை. ஸோ இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காமல் எக்ஸ்ப்ளோர் திரும்பி ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்டு தான்.